அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்போது பார்க்கலாம். கரூர் துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரை மத்திய நிதியமைச்சர் நேரில் சந்தித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது உயிரிழந்தோரின் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தோரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருவோரிடம் நிர்மலா சீதாராமன் நலம் விசாரித்தார். கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து அவர் தம் வீடுகளுக்கும் நேரில் சென்று மத்திய அமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். கரூர் பெருந்துயரம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மனுவை அவசர வழக்காக ஏற்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தமிழக வெற்றிக் கழகம் முறையீடு செய்தது. சிசிடிவி ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் கரூர் பெரும் சோகம் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மனுவை அவசர வழக்காக ஏற்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. நாளை மனு ஏற்கப்பட்டு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாநிலம் தழுவிய கடையடைப்பு நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. மாநிலம் தழுவிய இந்த போராட்டத்தில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தடைபடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொது போக்குவரத்து சேவைகளான பேருந்துகள், ரயில்கள், ஆட்டோ, டாக்ஸிகள் உள்ளிட்டவை இயங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்ய கோரி சென்னை முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் விஜயோ அவரது கட்சியின் முக்கிய தலைவர்களோ பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்காதது பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகிறது. இதனை கண்டித்து சென்னையில் விஜயின் வீட்டை முற்றுகையிடச் சென்ற தமிழ்நாடு மாணவர் சங்கத்தினரை பேச்சுவார்த்தை நடத்தி போலீசார் திருப்பி அனுப்பினர். இந்நிலையில் விஜயை கைது செய்ய கோரி தமிழ்நாடு மாணவர் சங்கத்தினர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டியிருக்கின்றனர். 39 அப்பாவிகளின் உயிர்களை பலி வாங்கி தப்பி ஓடிய விஜய் என்ற அரசியல் தற்குறி கொலை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. கரூர் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் 15 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரது வீடு இருக்கும் சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து நீலாங்கரையின் விஜய் வீட்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக இமெயில் மூலம் டிஜிபி அலுவலகத்திற்கு மிரட்டல் வந்தது. இதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் நோப்பனாய் உதவியுடன் விஜய் வீட்டிற்கு விரைந்து சென்று சோதனை நடத்தினர். சோதனையில் அந்த மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. இந்நிலையில் மிரட்டல் விடுத்த மர்ம நபர் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்திலும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் உள்பட 4 பேர் மீது கரூரில் வழக்கு பதியப்பட்டுள்ளது.
இந்நிலையில் நாமக்கல் காவல் நிலைய போலீசாரும் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற விஜய் நிகழ்ச்சியில் நிபந்தனைகளை மீறி பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக ஆனந்த், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது தற்போது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கரூர் துயரச் சம்பவம் குறித்து 29 மணி நேரத்திற்கு பின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மௌனம் கலைத்துள்ளார். ஒரு நபர் ஆணைய விசாரணைக்காக தொடர்பு கொள்ள முயன்ற போது போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் ஆதவ் அர்ஜுனா தலைமறைவு என்று செய்தி வெளியானது. இந்நிலையில் மரணத்தின் வலியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருவதாக ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 5 வயது சிறுவனாக தனது தாயின் தற்கொலையை பார்த்தபோதே மரணத்தின் வலியை உணர்ந்ததாகவும், உறவுகளை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களின் தவிப்பால் மீளா துயரில் தான் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் ஒருவனாக தமது வாழ்க்கை பயணம் தொடரும் என்றும், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின் துண்டிப்பை அடுத்து நோயாளிகள் பதற்றத்துடன் செவிலியர்கள், உறவினர்கள் இடமாற்றம் செய்தனர். போலூர் பைபாஸ் சாலையில் உள்ள மருத்துவமனையின் 3ஆம் தளத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அங்குள்ள உதவி பேராசிரியர் அறையில் இருக்கும் ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. தொடர்ந்து பணியில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் சாதுரியமாக செயல்பட்டு பிற பகுதிகளில் உள்ள மின் இணைப்பு பிரேக்கர்களை அணைத்தனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள், உறவினர்கள் ஆகியோரின் உதவியுடன் நோயாளிகள் பத்திரமாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். மின் கசிவு ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே கண் எரிச்சல், மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலில் 6ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட வாகன புறப்பாடு ஏழுமலையான் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்றது. லட்சுமி நாமாவளி மாலை, சூரிய கட்டாரி, சந்திர கட்டாரி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்களை தரித்து ஏழுமலையான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக கோயிலில் இருந்து புறப்பட்ட உற்சவர் மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்தார். சிறப்பு அலங்காரத்தில் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி மலையப்ப சுவாமிகள் வீதி உலா வந்தது பக்தர்களை பரவசம் கொள்ளச் செய்தது. கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைக்குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. பக்தர்களின் கூட்டம் அதிகரித்த நிலையில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த கோயிலில் குவிக்கப்பட்டனர்.